வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஓம் பீம் புஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். படத்துல லாஜிக்லாம் கிடையாது, மேஜிக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி டைட்டில்லயே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு படத்துல சுத்தமா லாஜிக்கே இருக்காது. இருந்தாலும் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய கோட்டையை நமக்கு காட்டுறாங்க. இங்க சம்பங்கி அப்படின்ற மாதிரி ஒரு பேய் இருக்கு. அதை ஓட்டுறதுக்காக தான் நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்களும் அந்த சம்பங்கியை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சம்பங்கி இருக்கு பாத்தீங்களா, இவங்கள ஒவ்வொருத்தரையா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பயந்த இவங்களும் இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள கதவெல்லாம் லாக் ஆயிருது. இவங்க எல்லாரையும் சம்பங்கி சாவடிக்குது போல. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு காலேஜோட பிரின்சிபலை நமக்கு காட்டுறாங்க. அவரோட கழுத்துல காயனா இருக்கு. அதை தாண்டியே இவர் ரூம்குள்ள இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு காஃபி கொடுக்கறதுக்காக அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. நானும் பாக்குறேன், 4 நாளா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன சார் விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவர் என்ன சொல்றாருன்னா, 3 பேருக்காக தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த 3 பேரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 3 பேர் தான் கதையில முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவங்க 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, டாக்டரேட் உங்ககிட்ட பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார், ஏன்னா நீங்க தான் ரொம்ப டேலண்டான ஆளு அப்படின்ற மாதிரி இவரை புகழ்ற மாதிரி பேசுறாங்க. ரொம்ப புகழ்றாங்கல்ல, அதனால இவருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அதுக்கு என்னப்பா, இதே ஆபீஸ் ரூம்ல இருந்து நீங்க பண்ண நினைக்கிறத பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நன்றி சார் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவங்க கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. மொத்தம் 3 பேர்ல முதல் நபரோட பேரு மேடி அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் சரியான ட்ரக் அடிக்டா இருப்பாரு. இப்ப கூட ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாரு, ஜாலியா ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த டீம்ல 2வது நபரோட பேரு வினய் அப்படின்றது. இவருக்கு ப்ராஜெக்ட் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா ப்ராஜெக்ட சரியா பண்ண தெரியாது. நிறைய சொதப்பெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 3வது தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேரு கிறிஷ் அப்படின்றது. பிரின்சிபலை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணை வச்சுதான் இவர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் அந்த பொண்ணை வச்சு இவர் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அந்த பொண்ணுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. அவங்களும் ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிரின்சிபலும் கதவை திறந்து இந்த இடத்துக்கு வராரு. இந்த பொண்ணை பார்த்து பிரின்சிபல் ஷாக் ஆயிடுறாரு. ஏன் பிரின்சிபல் இந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னா, இதுதான் பிரின்சிபலோட பொண்ணா இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ணுங்கடான்னு யார் ரூம்லயே தங்க வச்சா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க இருக்க கூடாது, 3 பேருமே முதல்ல இந்த காலேஜ் விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வேகமா பொண்ணை கூப்பிட்டு எல்லாம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேருமே டாக்டரேட் வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பிரின்சிபல் இருக்கார்ல, ஈவினிங் கிளம்பலான்ற மாதிரி கார்ல ஏறுறதுக்காக வராரு. பார்த்தா கார் கதவு திறந்திருக்கு. ஒருவேளை கார்ல ஏதாவது செட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம டாக்ஸி பிடிச்சு போயிடலாம்னு யோசிக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம ரூம்ல உட்காரலான்ற மாதிரி ரூம் கிட்ட வந்து உட்கார்றது. பார்த்தா அவனுங்க 3 பேருமே சேர்ல ஸ்ப்ரிங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல உட்காந்தோனே அது தூக்கி அடிச்சிருது. இதனால தான் இவரோட கழுத்துலாம் உடைஞ்சிருக்கும். இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம்பஸ்ல ட்ரக் எல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க. இவர் தடுக்கணும்னு நினைச்சாலே இவங்க ஆட்டம் காமிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லவ்வர்ஸ் ஒன்னா இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியாம வீடியோ மாதிரிலாம் எடுத்துருவாங்க. அதை வச்சு மிரட்டி அவங்க கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பிரின்சிபல் தந்ததா ஒரு டீச்சர் கிட்ட லவ் லெட்டர்லாம் தந்துடுறாங்க. அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, கோவப்பட்டு பிரின்சிபலை போட்டு அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. இந்த மாதிரி தான் பயங்கர அலப்பறலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த டீம் கூட ஜாலியா ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து இவர் நொந்து போயிடுவாரு. அவனுங்க டாக்டரேட் வாங்கினா போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக நம்மளே ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிருப்பாரு. அவனுங்க 3 பேருமே ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. நீங்க எந்த ப்ராஜெக்டும் பண்ண தேவையில்ல, உங்களுக்காக நானே கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நீங்க ஸ்ட்ரெயிட்டா பட்டத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் வர வச்சிடுறாரு. அதை போட வச்சு அவங்க கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரையும் துரத்தி விடுறாரு. உங்க 3 பேரையும் பயங்கரமா மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பசங்க சொல்லிட்டாங்க. நாங்க போயிட்டா என்ன, நீங்க அந்த சேட்டையெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே அந்த பசங்களை தூண்டி விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு வேன் இருக்கு. அந்த வேன்ல தான் ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மேடியும் வாழ்க்கையை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேங்ல வினய்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மட்டும் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறாரு. நம்ம பிரோஜனமா காசே சம்பாதிக்கல, இதுக்கப்புறம் லைஃப்ல என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லடா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன பாத்துக்கலாம், இருந்தது 5000 ரூபாய், உங்க மூலியமா அதுல டீசல் தான் போட்டிருக்கேன், இந்த வண்டி போற அளவு தான் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டாரு. அடப்பாவி, வண்டிக்கா டீசல் போட சொன்ன, எங்களுக்குன்னு நினைச்சு நாங்க சரக்கெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மேடி சொல்லிட்டாரு. இவரும் ஷாக் ஆன மாதிரி வண்டியை நிறுத்திடுறாரு. இவங்களால வண்டிலையும் ரொம்ப தூரம் போக முடியாதுல்ல, அதனால இங்கேயே ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா குடிச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருது. அப்பதான் மந்திரம் பண்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது பாப்போன்ற மாதிரி இவங்க 3 பேருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்தை சேர்ந்தவர் என் இடத்துல புதையல் இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு சாமியார் தான் புதையல தேடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாமியாரும் மந்திரம்லாம் சொல்லி இந்த இடத்தை தோண்டுங்கன்னு சொல்லிட்டாரு. தோண்டி பார்த்தா புதையல் இருக்கு. அந்த ஓனர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இந்த சாமியாருக்கு நிறைய காசெல்லாம் தராரு.
அதே சமயம் அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக ஒரு அப்பா வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உடனே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சாமியாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த பொண்ணு உடம்புல யார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் சம்பங்கி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவரும் நிறைய மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட அப்பாவும் நிறைய காசெல்லாம் இந்த சாமியாருக்கு தராரு. இதெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரே நாள்ல இந்த சாமியார் இவ்வளவு சம்பாதிக்கிறான், நம்மளும் இந்த வேலையை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி வினய் சொல்லிட்டாரு. ஏன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, நமக்கு சயின்ஸ் ஓரளவுக்கு தெரியும்ல, அது மூலியமா இதை பண்ணலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப இவங்க இந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. இவங்க வேலைலாம் பண்றதுக்காக டென்ட் மாதிரி ஒண்ணு அமைச்சிடுறாங்க. அதே சமயம் இவங்க மேடி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கோஸ்ட் பஸ்டர்லாம் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸும் வந்துருது. இவர் கோஸ்ட் பஸ்டர் ட்ரெஸ் ஆர்டர் போடுறதுக்கு பதிலா சயின்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஸ்பேஸுக்கு போறவங்க, அந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிடுறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இவங்களோட இடத்த பத்தி விளம்பரம் பண்ணோம்ல, அதனால எல்லார்கிட்டயும் விளம்பரப்படுத்துறதுக்காக இவங்களும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. வினயும் ஒரு ஹோட்டல்ல பேம்ப்ளேட்லாம் தரதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல ரட்டலுன்னு ஒருத்தங்க தான் இருக்காங்க. அந்த ரட்டலுக்கு இவரை பார்த்தோன்னே பிடிச்சிருது போல. இவருக்கும் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. பேய் ஓட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் நாங்க பண்ணுவோம், ஏதாவது ஹெல்ப்னா வாங்கன்ற மாதிரி தராரு. அவங்களும் சரின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப மேடி இருக்கார்ல, சரக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. அங்க ஒரு பர்டிகுலர் நபரை கவனிக்கிறாரு. யார்கிட்டயாவது லைட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கேட்டுட்டு இருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, என்கிட்ட லைட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு தந்துடுறாரு. இப்ப ஹெல்ப் பண்ண மாதிரி அவர் கூட சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அந்த நபரும் என்ன ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, நீங்க யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் வந்திருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் இருக்காருல, எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க வந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. எல்லாருமே நோட்டீஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. காலேஜ் எல்லாம் கட் அடிச்சுட்டு நிறைய பொண்ணுங்க பசங்க சலார் படத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பொண்ணுங்க கேங் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதுல ஒரு பொண்ணை பாக்குறாரு. பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்க பேரு ஜலஜா அப்படின்றது. அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பேம்ப்ளேட்டை தராரு. ஜலஜாவை பிடிச்சிருக்குல, கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜலஜாவும் வாங்கிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜலஜாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு பையன் ஜலஜா கிட்ட ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீப்ல ஒரு நபர் வராரு. அவர் தான் இந்த ஊரோட தலைவரா இருப்பாரு, ஜலஜாவோட அப்பாவா இருப்பாரு. ஆளை விட்டு ப்ரொபோஸ் பண்ணவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அதே மாதிரி பொண்ணு கிட்ட நீ எதுக்காக வந்தன்னு கேக்குறாரு. படம் பார்க்கறதுக்காக வந்தன்னு சொல்லிட்டாங்க. கட் அடிச்சுட்டு படம் பார்க்கறதுக்காக வர அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. வா கிளம்பலான்ற மாதிரி பொண்ணு அங்க இருந்து கூட்டு போறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. புதுசா பழகின அண்ணன் கிட்ட யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் தான் இந்த ஊரோட தலைவர், செம்ம முரடன், பார்த்து கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் செகண்டா ஒரு ஒயிட் லேடியை மேரேஜ் பண்ணிருப்பாரு. அதை பத்திலாம் இந்த நபர் சொல்லிட்டாரு. அப்ப ஜலஜா நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேம்ப்ளேட்லாம் எல்லாருக்கும் தந்துட்டாங்கல்ல, ஆனா யாருமே இங்க வரமாட்டாங்க. அதை நினைச்சு இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் காத்தெல்லாம் பலமா அடிக்குது. ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, சம்பங்கி வரப்போறா போல, நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்க 3 பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் தடுத்து விசாரிக்கிறாங்க. சம்பங்கி மதனாவை தேடி வர சமயம், நம்ம வெளியே இருந்தா பிரச்சனை, நீங்களும் எங்கேயாவது போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் லைட்டா பயம் வருது. நம்ம வேனுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே வேனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த சம்பங்கின்றவங்க வராங்க போல. மதனா மதனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. காலையில இவங்க 3 பேருமே யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி டென்ட்டுக்கு பக்கத்துல உட்காந்து இருக்காங்க. அப்பதான் பழகுன அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நபரை கூட்டு வந்திருக்காரு. இவங்களும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் அம்மா தொடர்ச்சியா கனவுல வந்துட்டு இருக்காங்க, என் வீட்டுல புதையல் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க, எங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு என்ன, நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நகை இருக்க மாதிரி தெரியுது, தோண்டி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டு ஓனரும் தெரிஞ்ச அண்ணனும் சேர்ந்த மாதிரி தோன்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே உள்ள தங்கம்லாம் கிடைக்குது. இதை பார்த்த அந்த நபர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்களும் வேணா பாதி வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறாரு. எங்களுக்கு தங்கம்லாம் வேணாம், ப்ரொமோஷன் தான் எங்களுக்கு தேவை, நீங்க ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன, போட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் இவங்க காலையில கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க டென்ட் கிட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவர் ப்ரொமோஷன் மூலியமா தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க பேம்ப்ளேட் கொடுக்கும் போதே ஒரு ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் பார்த்திருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பல வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல, நீங்க தான் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன டாக்டர் கிட்ட போகாம நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரை விதவிதமா டார்ச்சர்லாம் பண்றாங்க. இவங்க கிட்ட இருக்க மிஷின் மூலியமா அவரோட உடம்புல சக்தி மாதிரிலாம் ஏத்துறாங்க. அவர் வலியால பயங்கரமா துடிக்கிறாரு. ஆனா உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அவருக்கு வந்துருது. நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கூட அந்த நபரும் சந்தோஷமா கிளம்பி போறாரு. ஒரு பொண்ணு உடம்புல பேய் இருக்கும். அந்த பேயை இவங்களும் மிஷினை யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. கால் வலின்னு ஒருத்தங்க வராங்க, அதை இவங்க சரி பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமா வருது, இவங்களும் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் எல்லாருமே இவங்களை பத்தி பெருசா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஊர்ல சாமியார் மாதிரி ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இப்ப ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் அந்த ஊர் தலைவர் வர சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி பயந்துகிட்டே இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஊர் தலைவரோட செகண்ட் ஒய்ஃபா ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க உடம்புல தான் பேய் பூந்திருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, அந்த மிஷின் மூலியமா உடம்புல ஏதோ பண்றாங்க. ஒரு கண்ணாடியில அந்த பேயை இறக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை உடைச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பேய் நல்ல தொல்லை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊர் தலைவரே இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி கிளம்பும் போது ஹீரோ இருக்காருல, மாடியில இருந்து பாக்குற ஹீரோயினுக்கு கையை காமிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஒருத்தர் நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. இதுக்கு போய் எதுக்கு எங்க கிட்ட கூட்டு வந்திருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஊர் மக்கள் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது. யூடியூப்ல தான் எல்லாத்துக்கும் டிப்ஸ் சொல்றாங்கல்ல, அது மூலியமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யூடியூப் வச்சு பாக்குறாங்க. பார்த்தா எடுத்தோனே ஆட் தான் வருது. எப்ப பேர் ஆட போட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க புலம்புறாங்க. டிப்ஸா என்ன சொல்றாங்கன்னா, உங்க வாயை வச்சு அவருக்கு மூச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி 3 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சரி அடுத்ததை பார்ப்போம்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நம்ம கிட்ட தான் ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்குல்ல, ஷாக்கை கொடுப்போன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப அவர் உடம்புல பெரிய லெவல்ல ஷாக்கை பாஸ் பண்றாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே அவர் முழிச்சு வெளியே வந்துடுறாரு. ஊர் மக்கள்லாம் இவங்க தான் காப்பாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோஷம் போடுறாங்க. ஒரு லேடி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருது. அதனால இவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்களை ரொம்ப கொண்டாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா இவங்க 3 பேருக்கு நிறைய காசு கிடைக்குது. ஜாலியா ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு மதனா மதனான்னு சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் முழிச்சிடுறாரு. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குதுன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்குள்ள போற மாதிரி இவர் நடந்துட்டு இருக்காரு. பார்த்தா எதிர ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வராரு. நீ உள்ள போகாத, பெரிய ஆபத்து வரும், என் காலை பாருன்ற மாதிரி அவரோட காலை காட்டுறாரு. ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. இதை பாக்குற ஹீரோவுமே பயந்துடுறாரு. சரி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி நடக்கிறாரு. அப்படி நடக்கும் போது யாரவிடமா தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு லாக்கெட் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே நெருப்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஏதோ வித்தியாசமா வட்டம் போட்ட மாதிரி தான் நெருப்பு எரியுது. அதை இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. இவர் கனவு வந்த மாதிரி தான் முழிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நைட் இவருக்கு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கனவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவரும் இடத்துக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஈரினோட அம்மா ரிங் இருக்கு பாத்தீங்களா, இவங்க போட்டிங்காக போகும்போது ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துரும். அதை மட்டும் கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன் முடியாது, கண்டிப்பா முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரி உன் பர்த்டே எப்ப வருதுன்னு கேக்குறாரு. இவங்கள என்ன டேட் பர்த்டே வருது அப்படின்றத இவர்கிட்ட சொல்றாங்க. அந்த சாமியார் கிட்ட இன்னும் 2-3 பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, இவர்கிட்ட எதுக்காக வந்துட்டு இருக்கீங்க, அவங்க தான் சூப்பர், அவங்க கிட்ட போலான்ற மாதிரி இருக்கவங்களையும் கூட்டு போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ரட்டுல கடையில சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பேசுறதுக்காக ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவளுக்காக நான் ரிங்க கண்டுபிடிச்சிட்டேன், அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ அவ வீட்டுக்கு போறதா, அவளோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கிளைமேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சம்பங்கி வரப்போறா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்க. இதை யூஸ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட வினய் இருக்காருல, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் லவ்வருக்காக தானே கேட்கிறாரு, ப்ளீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ரட்டோலோ சொல்றாங்க. அதனால இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவரை சம்பங்கி மாதிரி வேஷம் போட்டு வெட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வேற வேஷம் போட்டுறாங்க. இப்ப 3 பேருமே டிராவல் பண்ணி வீட்டுக்கிட்ட வராங்க. இத சித்தி ஊர் தலைவர் கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க உடம்புல ஏதோ பேய் பூந்துருது போல. இவங்க வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு இவரும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சித்தியும் பேய் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இப்படி சாப்பிடுறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் கவனிச்சுட்டு போறாரு. அதே மாதிரி ஊர் தலைவர் ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. வினயும் அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு தான் ஒரு இடத்துல நிப்பாரு. இதுதான் ஒய்ஃப் போல அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா லாக் பண்ணிடுறாரு. அவங்க லாக் பண்ணி அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி இவரு லாக் பண்ணி அடிச்சிட்டுலாம் இருக்காரு. இந்த கேப்ல ஹீரோவும் ஈரினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்காக வந்த, அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சமாளிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேக்கெல்லாம் வெட்டிடுறாரு. அதே சமயம் அவங்க கேட்ட ரிங்க அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி தந்துடுறாரு. ப்ரொபோஸும் பண்றாரு. அவங்களும் பதிலுக்கு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 3 பேருமே மாட்டாம அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா காலையில ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, உங்களை பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஒருவேளை நம்ம நுழைஞ்சதை கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த சாமியார் சொல்லி தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, இவங்க 3 பேருமே போலி, இவங்களே புதையெல்லாம் அந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவனுங்க பேயை அடக்கிறதுலாம் உண்மை கிடையாது, கிராபிக்ஸ் இவங்களுக்கு தெரியுது, அது மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே இவங்க 3 பேருமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேருமே உண்மையானவங்க தான், இவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருக்குமே சப்போர்ட் பண்றாங்க.
அப்பாடா தப்புச்சோன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாமியாரை எப்படியாவது இவங்களை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சம்பங்கி இருக்க அந்த கோட்டைக்கு யாருமே போக மாட்டாங்கல்ல, இவங்க உண்மையானவங்களா இருந்தா அந்த இடத்துக்கு போய் இருக்க சொல்லுங்க, அப்ப நான் நம்புறேன். அந்த இடத்துல தான் புதையல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை இவனுங்க வரும்போது எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணே இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, எதுக்காக அவசரப்படுறீங்க, அவன் சேலஞ்ச் பண்ணிருக்கான்ல, இந்த சேலஞ்சுக்கு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அவன் சொல்றத பண்ணிட்டோம்னா உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீங்க 2 பேர் சண்டை போடுறதுக்கு எதுக்காகடா நான் என்னோட பொண்ணை கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. ஆனா இந்த ஊர் தலைவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, உள்ள போயிட்டு அவன் புதையலோட வந்தா பெரிய பணக்காரன், அதனால ஓகே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஊர் தலைவரோட மனசும் மாறிடுது. சரிடா புதையில எடுத்துட்டு வந்தா நான் ஏத்துக்கிறேன்றாரு. நாங்க புதையில எடுத்துட்டு வந்துட்டா இந்த சாமியாருக்கு மொட்டை போட்டு இந்த ஊரை வெட்டி அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு சாமியாரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, போகாதீங்க அங்க பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க 3 பேர் போறோன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஊர் மக்கள்லாம் வாசல் வரைக்கும் வந்து இவங்களை வழி அனுப்பிடுறாங்க. இவங்க உள்ள நுழைஞ்சோடனே கதவு ஆட்டோமேட்டிக்கா சாத்துது அப்படின்ற மாதிரி வினயம் பயந்துகிட்டே சொல்றாரு. கதவுனா காத்தடிச்சு சாத்ததான் செய்யும், உள்ள வன்ற மாதிரி இவங்க கூட்டு போறாங்க. சந்திரமுகி படத்துல ஜோதிகா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மேடி இருக்காருல, ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிக்கிற வினயம், எதுக்காக நீ இப்ப சந்திரமுகி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, சாதாரணமா பண்ணுடா அப்படின்ற மாதிரி அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கனவுல இருந்து எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சாரு பாத்தீங்களா, அது கனவா இருக்காது. ஏன்னா அந்த லாக்கெட்லாம் ஹீரோ கிட்ட இருக்கதான் செய்யும். ஹீரோ நைட்டு நேரம் ஒரு சர்க்கிளை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த சர்க்கிள் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கு. என்ன இங்க வரைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே குறிப்பா புதையில தேடி தானே வந்தாங்க, அதுக்கான வேலையை பாக்குறாங்க. அப்பதான் ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. தோண்டி பார்த்தா உள்ள மண்டவோடு மாந்திரிகம் பண்ண மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கு. இத பாக்குற இவங்க 3 பேருமே பயந்துடுறாங்க. இப்ப மேற்கொண்டு மத்த இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அதுல ஒரு சின்ன கேப் இருக்கு. என்னன்னு பார்த்தா உள்ள சாவி இருக்கு. சரி வச்சு போன்ற மாதிரி ஹீரோவும் வச்சுக்கிறாரு. இப்போ வரைக்கும் இவங்க 3 பேருக்கு பெருசா எதுவும் நடக்கல. இவங்க 3 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே சரக்கடிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு கிஸ் மட்டும் தா, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரின்ற மாதிரி அவங்களும் முத்தம் கொடுக்குற மாதிரி நெருங்கி வராங்க. அப்ப இவரோட போன் இருக்கு பாத்தீங்களா, கிராக் விட்ட மாதிரி உடஞ்சு போயிருது. என்ன திடீர்னு போன் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல யோசிக்கிறாரு. திரும்பி மறுநாள் காலையில இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. வினய் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆடுறத பாக்குறாரு. செம்மையா பயந்துடுறாரு. மேடி இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. மேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம்னு கேட்கும் போது இவரும் பாக்ஸ் ஆடுறத பத்தி சொல்றாரு. மேடி பெருசா பயப்பட மாட்டாரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக பாக்ஸ் கிட்ட போயிட்டு இருக்காரு. டே வேணான்ற மாதிரி வினய் சொல்றாரு. அதை மீறியும் பாக்ஸுக்கு பக்கத்துல வந்து பாக்ஸை ஓபன் பண்றாரு. பார்த்தா உள்ள இருந்து ஒரு எலி தான் போகுது. இதுக்கு தான் பயந்தியான்ற மாதிரி மேடியும் கிண்டல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு சிலையில தேடிட்டு இருக்காரு. அப்பதான் சிலையிலயும் ஒரு சாவி இவருக்கு கிடைக்குது. நைட்டு 3 பேருமே சேர்ந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. வினைக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. போலான்ற மாதிரி இவரும் பாத்ரூம்க்கு வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்பதான் பின்னாடி இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா கேக்குற சவுண்ட் நின்றது. இவரை மேற்கொண்டு பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. திரும்பி பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. யாருன்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா சவுண்ட் நின்றுது. சரி பாத்ரூம் போவோம் இந்த பக்கம் திரும்புறாரு. ஒரு லேடியோட கால் தெரியுது. அதை பாக்குற இவரும் பயந்து வேகமா பெட்ரூம் நோக்கி ஓடி வந்துடுறாரு. இந்த சத்தம் கேட்டு கூட இவங்க எந்திரிக்காம இருக்காங்க. இவரை எழுப்பி பாக்குறாரு. அப்பயே இவங்க எந்திரிக்க மாட்டாங்க. இப்ப கட்லுக்கு அடியில இருந்து சவுண்ட் கேக்குது. இப்ப வினயும் போனை ஸ்டிக்ல செட் பண்ணிடுறாரு. அடியில என்ன நடக்குது பாக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ ஆன் பண்ணி அடியில எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. சரி ரெக்கார்ட் ஆனதை பாப்போன்ற மாதிரி இவரும் வீடியோ மாதிரி வச்சு பாக்குறாரு. பார்த்தா பேய் தான் வந்து இவரை பயம்புத்துது. பார்த்தவர் பயத்துல யூரினே போயிடுறாரு. அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. காலையில முழிக்கும் போது தான் இவர் யூரின் போயிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வருது. என்ன கருமண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலேயே பேய பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமா நம்ப மாட்டாங்க. இருங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா வீடியோவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டே நான் உண்மையை தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, இங்க பேய் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க. கோவத்துல இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல தலையை இடிக்கிறாரு. இவர் இடிச்சது ஒரு பட்டன் போல அங்க இருக்க ஒரு கதவு திறக்குது. ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போய் பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பெருசா ஒரு டோர் இருக்கு. கீலாம் தேவைப்படுது. 2 கீ ஹீரோ கிட்ட இருக்குல்ல, அந்த 2 கீயை போடுறாரு. இதை தாண்டியே ஒரு கீ உங்களுக்கு தேவைன்றது தெரிய வருது. சரி அந்த கீயை தேடுற வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடுறதுக்காக போறாங்க. இங்க பேய் இருக்குன்னு எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வினய் நினைக்கிறாரு. நிறைய இடத்துல கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிடுறாரு. ரெக்கார்ட் ஆன வீடியோ பார்த்து நீங்க நம்புவீங்கடா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மேடி ஒரு இடத்துல தேடி வந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க கதவு இருக்கு பாத்தீங்களா, டப்பு டப்புன்னு சாத்த ஆரம்பிக்குது. என்ன ஆட்டோமேட்டிக்கா கதவு சாத்துது அப்படின்ற மாதிரி மேடியும் லைட்டா பயப்படுறாரு. வினய் கேமராவெல்லாம் செட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிருக்கும். சரி வீடியோ ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா பாப்போன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் கேமராவை செட் பண்ணிட்டு கிளம்பினார்ல, அப்பயே இவருக்கு பின்னாடி பேய்லாம் இருந்திருக்கும். அது இப்பதான் தெரிய வருது. பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது பேய் இவருக்கு எதிர தலைகீழா தொங்குது. அதை பாக்குற இவரும் பயத்துல வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. பயத்துல ஒரு சின்ன ரூம்க்கு வந்து வினய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஓட்ட வழியா வெளியே பேய் வருதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா பேய் இருக்குல்ல, இவர் ரூம்குள்ளேயே தான் உட்காந்து இவரை பயம்புத்துது. கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சாத்தினதுல மேடியோ ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது பேய் இவருக்கு முன்னாடியே வந்துருது. இவரை போட்டு பயங்கரமா அடிக்கலாம் ஆரம்பிக்குது. இவரும் செம்மையா பயந்துடுறாரு. இப்ப வினயும் இவரும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிறாங்க. நீ சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி வினய் கிட்ட இவர் சொல்றாரு. இப்ப பேயை போக வைக்கிறதுக்காக இவங்க சில மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்குது. தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேய் பறந்த மாதிரி இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ எதிர நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த பேயும் சாந்தமாயிருது. ஹீரோவோட கண்ணத்தெல்லாம் தட்டி கொடுக்குது. உள்ள வாண்ட மாதிரி ஒரு ரூம் கிட்ட ஹீரோவை கூட்டு போயிருது. அந்த ரூம்ல வச்சு இவருக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அதை கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வெளியே வராரு. எங்களை மட்டும் அடிக்குது, ஒன்னு அடிக்காம கொஞ்சுது, என்னடா நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நான் அழகா இருக்கேன்ல, பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிச்சிரும், அதே மாதிரி பேய்க்கு கூட என்ன பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பந்தா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவர் பெரிய லெவல்ல கோர்த்தி விடணும்னு நினைக்கிறாங்க. மச்சான், கண்டிப்பா புதையல் இருக்கிறத பத்தி அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் மன்மதனாச்சே, அந்த பேய் கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி எப்படியாவது புதையல பத்தி தெரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பொக்கே மாதிரி ஒரு பூவை எடுத்துட்டு பேயை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதை உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தராரு. நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி பேய் கிட்ட இவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. உன்னை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கேரளால இருந்து நிறைய டான்சர்ஸ் எல்லாம் இந்த ஊருக்கு வந்தாங்க, அப்படிதான் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேய் சொல்லுது. அந்த டான்ஸை வெறும் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆண்கள் மட்டும்தான் அந்த டான்ஸ் ஆடுவாங்கன்னா நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏன்னா நானும் ஆண் தானே அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்லுது. இதை கேட்கிற இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் தான் இந்த பேய் ஆண் பேய்ன்றது இவருக்கு தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வேற ஓவரா பேசிட்டார்ல, இது ஆண் பேயின்னு சொன்னோன்னா பயங்கரமா இவர் ஷாக் ஆயிடுறாரு. எதுவுமே மேற்கொண்டு பேசாம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸை என்ன மச்சான் இப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது பெண் பேயே கிடையாதுரா, ஆண் பேயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நஞ்ச பேச்சாரா பேசின அப்படின்ற மாதிரி வினயம் பயங்கரமா சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்மளே அந்த புதையல தேடி கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 அதிகம் கிடைச்சிருது. இது மூலியமா அந்த ரூமை திறந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப திறந்து அடுத்த சைடு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அந்த இடத்துல ஒரு டைரியும் இருக்கு. அந்த டைரி எடுத்து இவங்க படிக்கிறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக் நமக்கு தெரிய வருது. சம்பங்கியை பொறுத்த வரைக்கும் பையனா தான் இருப்பாரு. ஆனா பெண்கள் ஆடுவாங்கல்ல, அந்த டான்ஸ் தான் இவருக்கு பிடிக்கும். தொடர்ச்சியா அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாரு. இதெல்லாம் இவரோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்பாவும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதை மீறி அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பகுதிக்கு வந்திருப்பாரு. இந்த பகுதியில மாஸ்டர் மாதிரி மதனான்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மதனாவை ரொம்ப பிடிச்சி சம்பங்கியும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தனியா ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கோட்டை இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. மதனாக்குமே இவரை பிடிச்சிருக்கும். அப்பதான் மதனாக்கு ஒரு வேலை வந்துடும். மதனா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட லாக்கெட்டை தராரு. எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வந்து உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. இது வரைக்கும் தான் அந்த புக்ல இருக்கு. இவங்களும் மத்த இடத்தெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி அங்க இருக்க போட்டோவை பாக்குறாங்க. பார்த்தா அந்த போட்டோல மதனான்றவர் பார்க்க இவர மாதிரி தான் இருக்காரு. இதனால்தான் அந்த பேய் வாங்கிட்ட மட்டும் அன்பா நந்துக்குது போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பேய் மூலியமா தான் இவங்களுக்கு புதையல் கிடைக்கும். புதையல் கிடைச்சா மட்டும்தான் இவங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் நடத்த முடியும். என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பழகின அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக இந்த இடத்துக்கு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்ன இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேக்குறாங்க. பயம்லாம் இருக்கதான் செய்யுது, அதை தாண்டி நீங்க முக்கியம்ப்பா, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது கிட்ட பேசி எப்படியாவது விஷயத்த வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அந்த கெட்டப்க்கு எல்லாம் மாறிடுறாரு. அந்த பேய் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மதனா திரும்பி வருவன்னு சொல்லிட்டு போனார்ல, அதனால தான் இவங்க இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசைலாம் இல்ல, மதனாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது நடந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே லைட்டா ஃபீல் பண்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. அந்த பேய் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அந்த பேய் சொல்றதுக்காக நீ அந்த பேயை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. கிளம்பி போன மதனாவை சம்பங்கியோட அப்பா தான் ஆளு வச்சு காலி பண்ணிருப்பாரு. இதெல்லாம் இவங்க படிச்சிருப்பாங்க. இன்னும் சம்பங்கிக்கு இதெல்லாம் தெரியல. நம்ம சம்பங்கியோட இந்த கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அண்ணன், நீங்க தான் ஊர் மக்கள் கிட்ட போய் இந்த தகவலை சொல்லணும், எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த அண்ணன் ஏத்துக்கிறாரு. எல்லார்கிட்டயும் இந்த தகவலை சொல்லிட்டாரு. இது கல்யாணமா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே மொத்தமா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறதை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, என்ன விட்டு எப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க.
ஆனா இவர் இருக்கார்ல, இத கல்யாணமா பார்க்காதீங்க, அவளுக்கு ஒரு மோட்சம் கொடுக்குற மாதிரி பாருங்க, நான் கண்டிப்பா பண்ணிக்க தான் போறேன்னு சொல்லிட்டாரு. ஈர விடாப்பிடியா சொல்றதுனால ஊர் மக்களும் ஏத்துக்கிறாங்க. முன்ன நின்னு நடத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேயும் பயங்கர எமோஷனல் ஆகுது. நார்மலா கல்யாணம் எப்படி நடக்குமோ அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இவங்க பண்ணிருக்காங்க. இப்ப மேடிக்கும் இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. இவரும் தாலியை கழுத்துல கட்டுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இந்த சாமியார் கும்பல் இருக்குல்ல, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துருது. இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. இந்த இடத்துல சம்பங்கியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த சாமியாருங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாங்க. 8 சாமியாரோட கழுத்தெல்லாம் நெரிச்சு சாவடிக்க பாக்குறாங்க. இவரை எப்படியாவது சாமியாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. கோவத்தை தணிக்கணும்ல, அதுக்கு தாலி தான் கட்டணும்னு யோசிக்கிறாரு. இந்த தாலியை கட்டு அப்படின்ற மாதிரி சித்தியும் தாலியை தூக்கி எறிறாங்க. இவரும் பிடிச்ச அந்த சம்பங்கி கழுத்துல கட்டிடுறாரு. எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவர் தாலி கட்டினோடனே அந்த சம்பங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் ஆசை நிறைவேறிடுச்சு, நன்றி அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மறைஞ்சு போறதை இவங்க 3 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க போனோன்னு புதையல் பொத்துன்னு கீழே வந்து விழுது. இவங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருது இல்ல, இவங்க 3 பேருமே புதையில ஊர் தலைவர்கிட்ட தந்துடுறாங்க. இப்போ உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர் தலைவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த சாமியார் மொட்டை பொண்ணுல இப்ப ஆட்கள்லாம் உட்கார வச்சு அந்த சாமியாருக்கு மொட்டை போட்டுறாங்க. மொட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியுது. நீங்க காலேஜ்ல எங்களோட சீனியரா தானே இருந்தீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கேக்குறாங்க. சரியான வேலை இல்லப்பா, அதனால தான் இந்த வேலையை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்து ஊரை நீங்க பாத்துக்கோங்க, இந்த ஊரை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட ரூம்க்கு போயிடுறாரு. அதே மாதிரி வினய் இருக்காரு பாத்தீங்களா, ரட்டுல கூட ரூம்க்கு போயிடுறாரு. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம மேடி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இங்க இருக்க ரூம் எல்லாம் பாப்போன்ற மாதிரி ரூம் எல்லாம் வந்து செக் பண்றாரு. சம்பங்கி கிளம்பி போயும் வேற ஒரு பேய் இந்த இடத்துல இருக்கு போல. அந்த பேயை பார்த்த மாதிரி தான் இவர் ஷாக் ஆகுறாரு. அது யாரு என்னன்னு காட்டாமையே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.